ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹேக் மை யூடியூப். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டோம்னா டாமினோஸோட டேட்டா பிரீச் பற்றி தான் நாம இந்த ஸ்பெசிபிக் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். கைஸ், கண்டிப்பா இந்த லாஸ்ட் 2 டேஸா நீங்க இந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி டாமினோஸோட டேட்டாஸ் எல்லாமே பிரீச் ஆயிடுச்சு, அதாவது நம்ம கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் எல்லாமே பிரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அதுல எக்ஸாக்டா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா அரௌண்ட் 13 டெராபைட்கான டேட்டா வந்து லீக் ஆயிருக்கு. இதுல 18 crore கஸ்டமரோட ஆர்டர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து லீக் ஆயிருக்கிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. அது இல்லாம இந்த டேட்டாஸ் எல்லாமே டார்க் வெப்ல இப்ப அவைலபிளா இருக்குது அப்படின்னு வந்து நியூஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா கண்டிப்பா இதுல வந்து நம்மளோட ரோல் ஒண்ணுமே கிடையாது, இதுல நாம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த டேட்டா பிரீச் எதனால நடக்குது? சாஃப்ட்வேர்ஸ் வந்து சரியா அவங்க ப்ராப்பரா அப்டேஷன் பண்ணாதனாலையும் சரியா மெயின்டைன் பண்ணாதனாலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நடக்குது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஏன்னா ஒரு பர்டிகுலர் சிஸ்டமா இருக்கும், இல்ல ஒரு பர்டிகுலர் சர்வரா இருக்கும், அதை வந்து நம்ம ஹேக் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒருவேளை வந்து அது அவுடேட்டட் சாஃப்ட்வேரா இருக்கலாம், இல்ல அவுடேட்டட் சர்வீஸா இருக்கலாம். அந்த காரணத்தினால அட்டாக்கர்ஸ்க்கு வந்து அது மூலமா ஏதாவது ஒரு லூப் ஹோல் கிடைச்சிருக்கும். அந்த லூப் ஹோலை பேஸ் பண்ணி அவங்க அட்டாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இந்த டேட்டா பிரீச்க்கான முக்கியமான காரணமே இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்பெசிபிக் அப்ளிகேஷனா இருக்கும், அவங்களோட ஸ்பெசிபிக் சர்வரா இருக்கும், அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால தான். அதுக்கு தேவையான பேட்சா இருக்கணும், இல்ல அதுக்கு தேவையான அப்டேட்டா இருக்கும், அதெல்லாம் ரெகுலரா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை. ஓகேவா? இதெல்லாம் இவங்க எப்படி ரெக்டிஃபை பண்ண போறாங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா இப்ப டேட்டா எல்லாமே பிரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிடுச்சு. ஓகேவா? இதை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு சர்வரா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு டொமைனா இருக்கட்டும், அவங்களோட டேட்டா வந்து 100% செக்யூர் அப்படின்னு வந்து யாருமே சொல்லவும் முடியாது. ஏன்னா இந்த ஹேக்கிங் அப்படிங்கிற போது வந்து நம்ம இருந்து நம்ம ஒண்ணுதான் பண்ணணும். நம்மளோட டேட்டாவை, நம்மளோட பிரைவசி வந்து நம்ம மட்டும்தான் வந்து ப்ரொடெக்டிவா வச்சுக்க முடியும். ஓகேவா? அவன் வந்து எனக்கு ஹேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா அவங்களோட வேலையே அதுதான் அப்படிங்கிற போது அவன் அவனோட வேலையை செய்யறான். ஓகேவா? நம்மளோட வேலை என்ன? நம்மளோட டேட்டா, நம்மளோட பிரைவசி வந்து நாம சரியா மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்படிங்கிற போது அதுக்கு என்னென்ன ஸ்டெப் இருக்குதோ அது எல்லாத்தையுமே அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இந்த கூகுளா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், இல்ல அதர் டொமைன்ஸா இருக்கட்டும். ஓகேவா? அவங்க எல்லாமே வந்து சும்மா அவங்க அப்படியே பிளைண்டா வந்து உங்களுக்கு எல்லா சர்வீஸையும் தூக்கி தரல. ஓகேவா? அவங்க என்னன்னா இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இது மாதிரி நடக்குது, இன்னுமே கூட ஃபியூச்சர்ல அட்டாக்ஸ் நடக்கும். அதனால என்னன்னா எங்கனால முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு சில செட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தரோம். எப்படி 2 ஸ்டெப் அத்தன்டிகேஷன் மாதிரி. ஓகேவா? உங்களோட மொபைல் நம்பரையும் நீங்க லிங்க் பண்ணுங்க, இல்ல அதர் இமெயில் ஐடியும் நீங்க லிங்க் பண்ணுங்க. எதுக்கு? உங்களோட அக்கௌண்ட் யாராவது ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ப்ராப்பர் பின் இல்லாம, ஓடிபி இல்லாம அவங்க அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. இது ஒரு செக்யூர் வே ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி சர்வீஸ்லாம் அவங்க தராங்க அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அவங்க கண்ண மூடிட்டு தரல, இதை வந்து அவங்க தரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை. ஆனா நம்மளோட டேட்டாஸ்ல வந்து அவங்களும் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் இருக்காங்க. அவங்க எண்ணில இருந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த டேட்டாஸ் வந்து ப்ரொடெக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேவா? ஒரு டேட்டாவோட ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு எண்டில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஆகாது, 2 எண்ட்லயுமே இருக்கணும். ஓகேவா? நம்ம சைட்ல இருந்தும் நம்ம அந்த டேட்டாக்கான ப்ரொடெக்ஷனை தரணும். அதே மாதிரி அவங்க சர்வர் எண்ட்ல இருந்து அவங்களும் அவங்களோட டேட்டாக்கான ப்ரொடெக்ஷனை சரியா தரணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளோட டேட்டாஸா இருக்கட்டும், இல்ல யாரோட டேட்டாஸா இருக்கட்டும், ஓகேவா, அது செக்யூரா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரியுதா? அதனாலதான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த டாமினோஸ் பொறுத்த வரைக்கும் பாத்துட்டோம்னா டேட்டா பிரீச் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப நம்ம இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இனிமே இது பிரீச் ஆகாம இருக்கணும், இல்ல பிரீச் ஆனாலும் நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா வந்து உங்ககிட்ட வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டயுமே, ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் கிட்டயுமே சொல்றேன், இல்ல நம்ம எல்லாருக்குமே சொல்றேன். ஓகேவா? கண்டிப்பா நமக்கு வந்து டியூவல் சிம் கண்டிப்பா இருக்கும். இல்ல அப்படின்னாலும் நீங்க டியூவல் சிம் ப்ரிஃபர் பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஓகேவா? இப்ப புதுசா கூட ஒரு சிம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த சிம் வந்து தயவு செஞ்சு நீங்க எந்த ஒரு பேங்கா இருக்கட்டும், இல்ல ஆதார் கார்டா இருக்கட்டும், இல்ல பேன் கார்டா இருக்கும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கான்பிடென்ஷியலாகவும் ரொம்ப முக்கியமான சர்வீஸா இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் உங்களோட செகண்ட் நம்பரை ஆட் பண்ணாதீங்க. ஒரு ஸ்பேர் நம்பர் மாதிரி வாங்கிக்கோங்க. எனக்கு தெரியும். ஓகேவா? உங்களை நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கு. வேற அவங்க கூட சேட் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகேவா? அதே டெக்னிக் வந்து நீங்க கண்டிப்பா இதுலயும் ப்ரிஃபர் பண்ணணும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ உங்களோட டேட்டா பிரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி அவங்க நியூஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க, உங்க நேம், உங்க நம்பர், உங்க இமெயில் ஐடி, உங்களோட ஆர்டர் டீடைல்ஸ் இது எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஆர்டரோட டீடைல் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வீட்டு அட்ரஸும் அதுல கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்மளோட பூரா ஜியோ லொகேஷன் எல்லாமே, லாட்டிடியூட் லாங்கிடியூட் எல்லாம் வந்து கண்டிப்பா அது கிடைச்சிருக்கும். இந்த அளவுக்கு வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற போது நம்மளோட அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாரோட அட்ரஸும் தெரியுது, இதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து நமக்கு முக்கியமானது என்ன? நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீடைலா இருக்கட்டும், இல்ல அதர் கவர்மெண்ட் டொமைன்ல வந்து நம்ம ரெஜிஸ்டர்ட், ஓகேவா, பாஸ்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல பேன் கார்டு, ஆதார் கார்டு, அது வந்து நம்மளோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், அது எல்லாமே லீக் ஆகாத மாதிரி, அது எல்லாமே ஹேக் ஆகாத மாதிரி ஓரளவுக்கு நம்ம ப்ரொடெக்ஷனா எதிர்பார்க்கணும். ஓகேவா? அதுக்காக உங்களுக்கு தர ஒரு பெட்டரான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து
இமெயில் ஐடிஸுமே வந்து ஒரு டம்மி இமெயில் ஐடியா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்பேர் இமெயில் ஐடியா இருக்கட்டும், அதை வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. ஒரு இமெயில் ஐடியா மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்க. எதுக்கு நீங்க மறக்காம இருக்கிறதுக்கு. நீங்க எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம், ஓகேவா, அது உங்க இருக்கும். ஆனா நீங்க மறந்துடக்கூடாது. ஆஹா, நாம இந்த இமெயில் ஐடி வச்சிருந்தோமா, இல்லை இதுக்கு பாஸ்வேர்டு என்ன வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல வந்துடக்கூடாது, ஓகேவா. நீங்க எத்தனை வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன் டெலிவரியா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே வந்து ஸ்பேரோ இமெயில் ஐடி ப்ரிஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பரும் நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. எதுக்காக? ஏன்னா அது மூலமா அந்த டேட்டாஸ் லீக் ஆனாலும், உங்களோட டேட்டாஸ் வந்து லீக் ஆனாலும், ஓகே மொபைல் நம்பர் தானே, இமெயில் ஐடி தானே, ஸ்பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இக்னோர் பண்ணிக்கலாம். இதே பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து லீக் ஆச்சு அப்படின்னாலும் ஓகே பரவாயில்ல, ஏன்னா அதுக்கான ஓடிபி எல்லாமே வந்து உங்க மொபைல் தான் வரும். அப்படிங்கிற போது அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேவா, இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. ஓகே, அதே மாதிரி இப்ப டேட்டாஸ் எல்லாம் லீக் ஆயிருச்சு. அதே மாதிரி நீங்க அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் நிறைய டெக்னிக் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. அதுலயும் சில முக்கியமானது சொல்ல போனோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து 1000 தடவை சொல்லிட்டேன். நான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க 2 ஸ்டெப் அத்தன்டிகேஷனை தயவு செஞ்சு ப்ரிஃபர் பண்ணுங்க, ஓகேவா. 2 ஸ்டெப் அத்தன்டிகேஷன் ப்ரிஃபர் பண்ணாம இருக்காதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா. அதுவும் இல்லாம 2 ஸ்டெப் அத்தன்டிகேஷன் வச்சிங்க அப்படின்னா நீங்களே ஓரளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டோட இருக்கலாம். நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்னோட பப்ஜி அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, என்னோட ஃப்ரீ ஃபயர் ஹேக் பண்ணிட்டாங்க, ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நீங்களா என்ன பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நம்ம சர்க்கிள் இருக்கிற எல்லாருமே தெரியும். என்ன ஃப்ரீ ஃபயர் ஹேக் பண்ணிட்டாங்க, ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பண்ற தில்லுமுள்ளே இதுதான். என்னன்னா அவங்க வந்து அமௌண்ட் சேவ் பண்ணி அந்த ஃப்ரீ ஃபயர்ல நிறைய காஸ்டியூம்ஸா இருக்கும், நிறைய பூட்ஸா இருக்கும், வெப்பன்ஸா இருக்கும், எல்லாத்தையுமே பை பண்ணி அது ஒரு நல்ல லெவல் கொண்டு வந்து அதை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அவன் வந்து உங்க அக்கௌண்ட்டை ஆட்டை போட்டுட்டு போயிடுவான். அவன் ஆட்டை போட்டுட்டு போறது இல்லாம உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் ஹேக் பண்ணி தூக்கிட்டு போயிடுவான், ஓகேவா. அவன் மேல இருக்கிற நம்பிக்கையில நீங்க டீடைல் தருவீங்க, அவன் தூக்கிட்டு போயிடும், எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுவான், உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு யாரையுமே பிலீவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த கேமை பேஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நல்ல எண்ணம் தான். ஆனா வந்து மோஸ்ட்லி இந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லாருமே வந்து உங்களை ஏமாத்தணும் தான் நினைக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு ட்ரஸ்ட் பண்ணி அவனை நம்பி தரலாமா தர வேணாமா அப்படின்றத ஓரளவுக்கு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டியை பண்ணுங்க. நான் நிறைய பேர் வந்து என்னோட ஃபேஸ்புக் பிளாக் ஆயிடுச்சு, எப்படி என்னோட ஃபேஸ்புக் வந்து ஒரு திருடிட்டான் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி ஃபேஸ்புக்கு நம்ம மெயில் அனுப்பணும் அப்படின்னாலும் அவங்க டைரக்டா வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமி, இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம அவங்ககிட்ட என்ன ப்ரூஃபை காமிக்கிறது? ப்ரூஃபே இல்லை அப்படின்னா நீங்க வந்து உங்களோட நேம்ல ஒன்று வச்சிருந்தீங்க, உங்களோட நேம் அஃபிஷியல் நேம்ல வந்து அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிக்கலாம். நீங்களே வித்தியாசமா கேமர் வேர்ல்டு, கேமிங் டைம் அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று வச்சிங்க அப்படின்னா அதை எப்படி நாம ஃபேஸ்புக்கை கன்வின்ஸ் பண்றது? பாசிபிளே இல்லாத ஒர்க், ஓகேவா. அதனால தான் சொல்றேன், கொஞ்ச நாச்சும் அவேரா இருங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டை வந்து செட் பண்றதுக்கு வந்து நானும் நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன், எப்படி அப்பர் கேஸ் லோவர் கேஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதெல்லாம் கன்ஃபியூஷனா இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம பாஸ்வேர்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு நாமளே மறந்துடுவோம், என்ன நடக்கும் ஏது நடக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, டிக்ஷனரியில இல்லாத வேர்டா பார்த்து வைங்க, ஓகேவா. நம்மள உங்ககிட்ட ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்குது அப்படின்னா அந்த டிக்ஷனரியில இல்லாத வார்த்தையா ஒரு வார்த்தையை எடுத்து வைங்க. அது மூலமா என்னன்னா ஒருவேளை எங்க ப்ரூட் ஃபோர்ஸே பண்ணாங்க அப்படின்னாலும் இல்ல வேற ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் மெத்தட்ல போனாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அவங்க இந்த டிக்ஷனரி வேர்டை தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், உங்க மம்மியோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், மம்மி டாடி அவங்க பேரா இருக்கும், உங்க லவரோட டேட் ஆஃப் பர்த், உங்க லவரோட நேம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி வேர்ட்ஸை தயவு செஞ்சு வைக்காதீங்க. கொஞ்சம் நாச்சும் உங்களோட டேட்டா மேல நீங்க கவனத்தை செலுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம மத்தவங்களை பிளேம் பண்ணிக்கலாம். ஓகேவா, என்னோட டேட்டால லீக் ஆயிடுச்சு, உங்க தான் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தவங்களை பிளேம் பண்றதை விட நம்ம சைட்ல இருந்து நாம கொஞ்சம் ப்ரொடெக்டிவா இருந்துக்கலாம். இதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன், ஓகேவா. ஏன்னா டாமினோஸ்ல இருந்து டேட்டா லீக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் ஆயிடுச்சு, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இதுக்கு மேல அது லீக் ஆனாலும் நமக்கு அது ப்ராப்ளம் தராத மாதிரி இருக்கணும். அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, ஓகேவா. தேங்க்யூ கைஸ். ஏதாவது ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம். பாய்.